ஹாய், நாங்கள் வீக்கெண்ட் குவெல்ஃப் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கோ ஸ்டேஷனுக்கு போனோம். கோ பஸ் போகிறதுக்கு. அது வந்து இந்த கோ ஸ்டேஷன் வந்து மவுண்ட் ப்ளசண்ட்டில் இருக்குது. ஸோ எங்களுக்கு நியர்பை இது தான். அப்புறம் ஒரு சைட் பார்த்தா அங்கே கோ ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்து கோ ட்ரெயின் தான் பிளான் பண்ணோம். பட் என்னென்னா அது வந்து மார்னிங் டைமில் இல்லை, சாட்டர்டே ஈவினிங் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் போகும்போது கோ பஸ்ஸில் போயாச்சு. ஸோ ஏறி உட்காந்தாச்சு. நல்லா சீனிக்காக இருக்குது வழக்கம் போல் ரூட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாகவே கோ பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னோடய கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து அப்பர் டெக்கில் தான் நாங்கள் வந்து கோ பஸ் போனாலே ஏறிடுவோம். அங்கே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து வேறு கிட்ஸ் உட்காந்துருந்தனால நாங்கள் பின்னாடி வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து குவெல்ஃப் கோ சென்ட்ரலில் வந்து நாங்கள் இறங்கணும். யூனிவர்சிட்டி ஆஃப் குவெல்ஃப் தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன். நாங்கள் இறங்க வேண்டியது அதுக்கு முன்னாடி. அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி நாங்கள் இப்போது பார்க்க போகிற இடம், நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துலேருந்து. ஸோ அது கொஞ்சம் பக்கம். அதனால் நாங்கள் வந்து குவெல்ஃப் கோ சென்ட்ரலில் வந்து நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ இது வந்து நியர்லி ஒரு 15 minutes ஆச்சு மவுண்ட் ப்ளசண்ட் கோலேருந்து குவெல்ஃப் போகிறதுக்கு. ஸோ அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கிட்ஸ் எல்லாம் இறங்கணுன்னு நாங்கள் போய் ஃப்ரண்ட் சீட்டை பிடிச்சாச்சு. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனால் அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். பஸ்ஸும் வந்து ஏதோ நம்மளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து உட்காரணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். இது வந்து மவுண்ட் ப்ளசண்ட்லேருந்தும் இருக்குது, இல்லைன்னா வந்து சிட்டி சென்டர் கோ டிரான்சிட்லேருந்தும் நமக்கு பஸ்ஸஸ் இருக்குது அவைலபிளாக. ஸோ அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து வந்தாச்சு. ஸோ அந்த ஸ்டேஷன்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதுதான் டவுன் டவுன், குவெல்ஃப் டவுன் டவுன். ஸோ அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக வந்து ரிவர் சைட் பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ எங்களுடைய செக்இன் டைம் வந்து ஜென்ரலாக 3 o'clock தான். ஸோ அது வரைக்கும் வேறு எங்கேயாவது ஏதாவது பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் சைடு பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து கிட்ஸை வச்சுட்டு நல்லா விளாண்டாங்க ரொம்ப நேரம். விளாண்டுட்டு அந்த இன்னொரு சைட் பார்த்தா நம்மளுக்கு ரிவர் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து ரிவர் இறங்க முடியாது, பட் அங்கே வந்து நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். பார்க் வந்து ரொம்ப நேரம் விளாட்ற மாதிரி தான் நல்லா இருந்தது. கிட்ஸ்க்கு வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே. ஸோ இதுதான் அந்த ரிவர். ஸோ அப்படியே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் போகும் சின்னதாக. ஸோ அங்கேயும் நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. சும்மா ஃபோட்டோஸ் எடுக்க நல்ல ஒரு வியூ. ஸோ இதே பார்க்கில் வந்து இன்னொரு சைடு வந்து நமக்கு வந்து அந்த கேரோசல் இருந்தது. ஆன்டிக் கேரோசல்னு போட்டு குழந்தைங்களாம் வந்து அதுக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் கலர் இது. ஸோ அங்கே வந்து வந்தவங்க எல்லாம் கிட்ஸை வச்சுட்டு போயிட்டு அந்த ராட்டினத்தில் போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து $4. ஸோ நம்மளுடைய கிட்ஸ் வந்து 4 and below இருந்தால் நம்ம வந்து கூட போகலாம், ஒரு அடல்ட்டு. ஸோ தனியாக டிக்கெட் தேவையில்லை. பட் ஒரு டிக்கெட் வந்து $4. அங்கே வந்து ஒரு சின்ன ஸ்நாக் ஷாப் மாதிரி இருந்தது.
அங்கே ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கேயே தான் நம்ம வந்து டிக்கெட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த கேரோசலுக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ரொம்ப சின்ன பிள்ளை 4 and below இருந்தனாங்க நம்ம வந்து ஒருத்தர் கூட போகலாம் அவங்க கூட. ஸோ அங்கே போய் நல்லா சுற்றிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஹோட்டல் கிளம்பிட்டோம் செக்இன் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டே பண்ணது வந்து ஸ்பார்க் பை ஹில்டன், அங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்க்லேருந்து ஒரு 2.5 kilometers அவ்வளோதான். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு தான் நாங்கள் வந்து லன்ச் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து எல்லோரா பிளான் பண்ணியிருந்தோம். அதை நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோரா கார்ஜ் கன்சர்வேஷன் தான் ஈவினிங் போகணும் நாங்கள். ஸோ இப்படி தான் வந்து டே 1 போச்சு. ஸோ இதெல்லாம் போகிற ரூட்டு ஜஸ்ட் 2 kilometers தான். ஸோ நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தனால போயிட்டு டைரெக்டாக வந்து செக்இன் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு ரூம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ரூம் டூர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.